எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கடி வந்தாலும் நம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் வசனத்தை நான் விடவே மாட்டேன். வசனத்தின்படி நான் நடந்து கொள்வேன். ஏனென்றால் அந்த வசனம் எனக்கு தெரியும், அது நீதியானது. அந்த வசனம் எனக்கு ஆகாரம் போன்றது. அந்த வசனம் எனக்கு ஒரு வாசலை போன்றது. அந்த வசனம் எனக்கு மறைவிடமானது. மேலே உள்ளதான் சொல்லிப்பாரு. அந்த வசனம் எனக்கு என் வாழ்க்கையின் ஆரம்பம். அந்த வசனம் என்னை பாதுகாக்கும். அந்த வசனம் என்னை வழிநடத்தும். அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. யோர்தானை இரண்டாய் பிரிக்கின்ற தேவன் உன் தேவன் நன்றோ மகனே. யோர்தானை இரண்டாய் பிரிக்கின்ற தேவன் உன் தேவன் நன்றோ மகனே. கலங்காதே, திகையாதே, கலங்காதே, நீ திகையாதே. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. சங்கீதம் 119. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கோப், கோப் அப்படிங்கிற அடுத்த ஒரு வார்த்தை கோப். கோப் அப்படின்னு 145வது வசனத்திலிருந்து 152வது வசனத்து வரைக்கும் இருக்குது கோப். இந்த கோப் என்ற வார்த்தைக்குடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், காலிங் அவுட், காலிங் அவுட் இன் டிஸ்ட்ரெஸ். ஒரு 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 நெருக்கடியான நேரத்தில் அவர் நோக்கி கூப்பிடுது. 146ஆம் வசனத்தை பாருங்கள். நெருக்கடியான நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். அவரை கூப்பிடுறது அது 145 ஆரம்பிக்கும். முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன். அவன் எப்படி கூப்பிட்டுருப்பார் பாருங்க. அப்பா, ஒரு நெருக்கடி நேரத்தில் முழு இருதயத்தோடு கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டுடணும். உங்களுடைய பிரமாணத்தை கை கொள்ளுவேன்ப்பா. அந்த வசனத்தை நான் கை கொள்ளுவேன். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் வசனத்தை நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனத்தை நான் பிடித்து கொள்ளுவேன். ஒரு கிணத்துக்குள்ளே இருந்து உன்னை தூக்கி விடுறாங்க. கிணத்துக்குள்ளே ஒருத்தர் விழுந்துட்டான். விழுந்தவனுக்கு ஒரு கயிறு கொடுக்குறாங்க. அந்த கயிறை அவன் பிடித்து கொள்ளுப்பா அப்படிங்கிறாங்க. கயிறை பிடிச்சி மேலே வரும்போது அங்கங்கே அந்த 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 கிணத்துல விழுதான பக்கத்தில் இருக்கிறதான அந்த என்ன சொல்கிறது சுவர், அந்த கல்லுகள், கூர்மையான கல்லுகள் அவனை காயப்படுத்துது. ஆனாலும் அதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு ஐயா அப்படின்னு கத்துற மாதிரி, என்னை நோக்கி கூப்பிட்டேன், ரட்சியம், சாட்சிகளை காத்துக்கொள்வேன். அதிகாலையில் எழுந்து இந்த கோப்புங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அந்த அந்த பிக்டோகிராம், அந்த 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 படம் எப்படி இருக்குன்னா, அந்த அந்த எழுத்தினுடைய படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஒரு சூரியோதயம் மாதிரி அப்படி இருக்குமா. அதிகாலை நேரத்தில் பார்க்குற மாதிரி, அந்த வானத்தை பார்க்குற மாதிரி. நான் அதிகாலையில் எழுந்து நான் சத்தமிட்டேன், இப்படி வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சத்தமிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்பது சத்தமிட்டு ஜெபம் பண்ணுங்கள், வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். இப்படி வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளுங்கப்பா. இப்படி கிருபியின்படியே என் சத்தத்தை கேளுங்கப்பா. என்னை உயிர்ப்பியுங்கப்பா. தீவினையை பின்பற்றவங்க சமீபிக்கிறாங்க, அவர்களுடைய வேதத்துக்கு தூரமாக இருக்காங்க. கர்த்தாவே, நீர் சமீபமாக இருக்கிறீர். இப்படி கற்பனையெல்லாம் உண்மைப்பா. உங்களுடைய சாட்சிகளை என்றென்றைக்கு நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவள் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். வசனத்தை நான் விட்டு விலக மாட்டேன். இந்த வசனத்தை பிடித்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முழு ஹிருதயத்தோடு கூப்பிடுவேப்பா. கூப்பிடுங்க. இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். நீங்கள் துன்மார்க்கனுடைய வழியில் நீங்கள் நடக்காதீங்க. துன்மார்க்கனுடைய அந்த வேதத்துக்கு தூரமாக இருக்கிறவங்களை விட்டு விலகி இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் சொல்கிறான், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கடி வந்தாலும் நம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் வசனத்தை நான் விடவே மாட்டேன். வசனத்தின்படி நான் நடந்து கொள்வேன். ஏனென்றால் அந்த வசனம் எனக்கு தெரியும்,
அது நீதியானது. அந்த வசனம் எனக்கு ஆகாரம் போன்றது. அந்த வசனம் எனக்கு ஒரு வாசலை போன்றது. அந்த வசனம் எனக்கு மறைவிடமானது. மேலே உள்ளதான் சொல்லிப்பாரு. அந்த வசனம் எனக்கு என் வாழ்க்கையின் ஆரம்பம். அந்த வசனம் என்னை பாதுகாக்கும். அந்த வசனம் என்னை வழிநடத்தும். அல்லேலூயா. கர்த்தர் ஆகினாலே நான் வசனத்தை குறித்து அவைகளை நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். கடைசி 152 வசனம் முடிவில் சொல்கிறார், நான் நெடுநாளாக இந்த வசனத்தை அறிந்திருக்கிறேன். அது நிரந்தரமானது, அது நித்தியமானது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் அதன்படி நடப்பேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 119 19வது பாகம். இந்த 19வது பாகத்துலேயும் ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை நம்ம இதில் பார்க்குறோம். முழு இருதயத்தோடு கூப்பிடுகிறாராம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாராம். அது மாத்திரம் இல்லை, சங்கீதக்காரன் அதிகாலையில் என்ன செய்வாராம், எழுந்திருப்பேன், எழுந்து சத்தமிடுவேன் என்று சொல்கிறார். அதிகாலையில் எழும்பி அமைதியாக ஜெபிச்சா தூங்கிடுவோம். சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவருடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்தில் நான் என்ன செய்வேன், குறித்த ஜாமத்துக்கு முன்பதாகவே நான் எழுந்திருப்பேன் என்று சொல்கிறேன். அப்போ நம்ம விழிப்பு வரும்போது அவருடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை நமக்கு தரும்படியாக இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். ஆமீன். அவருடைய கர்த்தாவே அப்படி ஜெபிக்கிறதுனால என் வசனத்தை என்னுடைய ஜெபத்தை நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாரு. அவருடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பீங்கன்னு சொல்லி இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா. கர்த்தாவே உடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம். ஆமேனப்பா, முழு இருதயத்தோடு நாங்கள் உங்களை கூப்பிடுறோம்ப்பா, முழு இருதயத்தோடு நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. ஆமேனப்பா, ஸ்தோத்திர. சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம், அதிகாலையில் ஆமேனப்பா சத்தமிட்டு கூப்பிடுவேன்னு சொன்னது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுதான இருதயம் ஆமேனப்பா, எங்களுடைய ஏக்கங்கள் எங்களுதான எல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் அமைய கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமேன். நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்பதாகவே எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீ தந்திரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படி எங்களுடைய ஆமேனப்பா ஜெபத்தை கேளுங்கப்பா. ஆமேன். உம்முடைய நியாயத்தின்படி எங்களை நீ உயிர்ப்பித்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.